27வது ஸ்லோகம். வித்யுன்மாலாம்புஜாட்சீம் ச ததா காஞ்சனமாலினீம் ஏதாச்சான்யாவராரோஹா திருஷ்ட்வா ஸ்தாப்யாம் ததாந்திகே. வித்யுன்மாலா, அம்புஜாட்சி, காஞ்சனமாலினி, இப்படி இருக்கிற நிறைய அழகிகள் அங்க வந்து சேர்ந்தத, அவளோட பக்கத்துல வந்தத நரநாராயணர்கள் 2 பேரும் பார்த்தா. 28வது ஸ்லோகம். தாசாம் தியஷ்டசஹஸ்ராணி பஞ்சாசததிகானி ச வீட்சியதௌ விஸ்மிதௌ ஜாதௌ காமசைன்யம் சுவிஸ்தரம். 16,050க்கு மேல வர ரொம்ப ரொம்ப பெரிய காமனோடு படைய பார்த்து 2 பேரும் ரொம்ப அதிசயமாயி பார்த்தா. 29வது ஸ்லோகம். பிரணம்யாக்ரே ஸ்திதா சர்வா தேவவாராங்கனாஸ்ததா திவ்யாபரணபூஷாட்யா திவ்யமால்யோபசோபிதா. தேவ ஸ்திரீகளெல்லாம் குனிஞ்சு நின்று அவளோட முன்னால நின்று தொழறா மாதிரி நின்று அவளெல்லாம் நல்ல அழகா இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு திவ்ய மாலைகள் எல்லாம் போட்டுண்டு சர்வாலங்கார விபூஷிதகளா இருந்தா. 30வது ஸ்லோகம். ஜகுச்சலேனதா சர்வா பிருதிவ்யாமதி துர்லபம் தத்ததாவஸ்திதம் திவ்யம் மன்மதாதி விவர்தனம். திவ்யவும் பூமியில அதி துர்லபவும் சாஸ்திரியவுமான ரீதியில மன்மதாதி விஷயங்களை வர்த்திப்பிக்கிற மாதிரி அவ எல்லாம் போலியாக பாட்டு பாடினா. 31வது ஸ்லோகம். சுஸ்ராவ பகவான் விஷ்ணுர் நரோ நாராயணஸ்ததா ஸ்ருத்வா ப்ரோவாஜதாஸ்தத்ர பிரீத்யா நாராயணோ முனி. பகவான் விஷ்ணுவோடு அம்சத்துல உண்டான நரநாராயணர்கள் அந்த பாட்டு கேட்டா அதை கேட்டு குஷியான நாராயண ரிஷி அவகிட்ட சொன்னார். 32வது ஸ்லோகம். ஆஸ்யதாம் சுகமத்ரைவ கரோம்யாதித்யமத்புதம் பவத்யோதிதி தர்மேன பிராப்தா சொர்காத் சுமத்யமா. சுகமாயிட்டு இங்க உட்காருங்கோ, ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு சல்காரம் நான் உங்களுக்கு தரேன், உங்களை நான் நன்னா சல்காரம் பண்றேன். ஏ அழகிகளே, நீங்கள் அதிதிகளாயிட்டு சொர்க்கத்திலேருந்து வந்தவாளாக்குமே, உங்களுக்கு அதிதி பூஜைய நான் பண்ணறேன். வியாச உவாஜா. வியாச பகவான் இங்க அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். 33வது ஸ்லோகம். சாபிமானஸ்து சம்ஜாதஸ்ததா நாராயணோ முனி இந்திரேன பிரேஷிதானூனம் ததா விக்ன சிகீர்ஷயா. நாராயண முனிக்கு அப்போது அபிமானம் உண்டாச்சு, விக்னம் உண்டாக்கணும் தபசுக்கு அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு தேவேந்திரன் சொல்லி விட்டதாக்கும் இவாள அப்படின்னு உறுதி அப்படிங்கிறத அவருக்கு தெரிஞ்சது. 34வது ஸ்லோகம். வராக்கியகாயிமா சர்வா ஸ்ருஜாம்யத்ய நவா கில ஏதாப்யோ திவ்யரூபாஸ்ச தர்ஷயாமி தபோபலம். இவா எல்லாரும் ரொம்ப ரொம்ப நிஸ்சாரர்களாக்கும். நான் இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு நாரிய சிருஷ்டிக்க போறேன், இவாளை விட ரொம்ப ரொம்ப அழகு இருக்கிற ஒரு பெண்மணிய சிருஷ்டிக்க போறேன், தபசக்தி எத்தனை பெருசாக்கும் அப்படின்னு இவாளை நான் காட்டுவேன். 35வது ஸ்லோகம். இது சஞ்சிந்திய மனசா கரேணோரும் பிரதாட்யவை தரசோத்பாதயாமாச நாரீம் சர்வாங்க சுந்தரீம். இப்படி மனசுல சிந்திச்சு உறப்பிச்சுண்டு நாராயண ரிஷி சொந்தம் தொடையில கையால ஒன்னு அடிச்சார். அதுக்கப்புறம் அழகாயிருக்கிற ஒரு ஸ்திரீய படைச்சார். 36வது ஸ்லோகம். நாராயணோரு சம்பூதா ஹுர்வஷீதி ததா சுபா தத்ருஷுஸ்தா சிதா தத்ர விஸ்மயம் பரமம் யயோ. நாராயண ரிஷியோடு தொடையிலேந்து ஜனிச்சதால உர்வசி அப்படிங்கிற பேரு அந்த ஸ்திரீக்கு கிடைச்சது. அங்க இருந்த அழகிகள் எல்லாம் உர்வசிய பார்த்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டா. காரணம்
அவளை விட அழகா இருந்தா இந்த உர்வசி. 37வது ஸ்லோகம். தாசாம் ச பரிஜர்யார்த்தம் தாவதேஷ்சாதி சுந்தரே பிராதுஷ்சகார தரசா ததா முனிர சம்பிரமா. அந்த அழகாயிருக்கிற தேவ லோகத்திலே இருக்கிற அப்சர ஸ்திரீகளோடு அழக விட அழகா இருந்தா முனி சிருஷ்டிச்ச இந்த அழகி. அதே மாதிரி தேவலோகத்திலேருந்து நிறைய ஸ்திரீகள் வந்திருக்காளே, அவளை எல்லாம் பரிசரணம் செய்யறதுக்காயிட்டு நிறைய அழகிகளையும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நாராயணமுனி அதிசீக்கிரமா சிருஷ்டிச்சார். 38வது ஸ்லோகம். காயந்தியஸ்ச ஹசந்தியஸ்ச நானோபாயன பாணய பிரணேமுஸ்தா முனி சர்வாஸ்திதா கிருத்வாஞ்சலிம் புரா. நிறைய விதமான உபகாரங்களும் கையில பிடிச்சுண்டவா பாட்டு பாடினா, சிரிச்சா, எல்லாம் பண்ணினா, அதெல்லாம் பார்த்து 2 முனிகளையும் வணங்கி கூப்பி தொழுதுண்டு அவளோட முன்னால, அந்த முனிகளோட முன்னால அவ எல்லாரும் வந்து நின்னா. 39வது ஸ்லோகம். தாம் வீட்சிய விப்ரமகரே தபசோ விபூதிம் தேவாங்கனாஹி முமுஹோ பிரவிமோஹயந்த்யா ஊஜுஷ்சதௌ பிரமுதிதானன பத்மசோபா ரோமோத்கமோல்லசித சாரு நிஜாங்கவல்யா. தேவர்களை கூடியும் பிரமிப்பிக்கிற தபோ விபூதிய பார்த்துட்டு அடுத்தவாள மோகவலையில விழுத்துற தேவலோகத்து அப்சர ஸ்திரீகள் அவ மயங்கி நின்னா. ரொம்ப அழகா தெளிஞ்சு நிக்கிற தாமரை மாதிரி இருக்கிற முகத்தோடு கூடிட்டு புலகாங்கிதமாயிட்டு திளங்கி நிக்கிற அழகாயிருக்கிற அந்த அழகிகளோடு கூடின அவ நரநாராயணர்கள் கிட்ட இப்படி சொன்னா. 40வது ஸ்லோகம். குர்யோ கதம் ஸ்துதிமஹோ தபசோ மஹத்வம் தைரியம் ததைவ பவதாமபிவீட்ச்ய பாலா ஆஸ்மத் கடாட்ச விஷதிக்தசரேண தக்த கோவான தத்ர பவதா மனசோ வியதானா. எங்களுக்கு எப்படி ஸ்துதிக்கிறதுக்கு சாதிக்கும்? உங்களோடு தபசோடு மகத்துவம், அதே மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மன தைரியத்தையும் பார்த்த நாங்கள் புத்தி இல்லாதவாளாக்கும் எங்களோடு விஷம் தடவின இந்த பார்வையாயிருக்கிற சரம் பூமியில இருக்கிற ஆரையாக்கும் தகிப்பிக்காம இருக்கு. அப்படி இருக்கிறத உங்களோட மனசுக்கு எங்களோடு இந்த காமசரங்களால எந்த ஒரு விகாரமும் இல்லாம இருந்தது ஆச்சரியம்தான் அப்படின்னு தேவலோகத்து அழகிகளும் காமதேவனும் எல்லாம் அங்க நரநாராயணர்களை கைகூப்பி தொழுதுண்டு சொன்னா. 41வது ஸ்லோகம். ஞாதௌ யுவாம் நரஹரே பரமாம்சபூதௌ தேவௌ முனி சமதமாதிநிதி சதேவ சேவாநிமித்தமிஹனோகமனம் ந காமம் காரியம் ஹரே சதமகஸ்ய விதாதுமேவா. அதனாலேயே நரநாராயணர்களாயிருக்கிற ரிஷிகளே, நீங்கள் ரொம்ப ரொம்ப பவர் இருக்கிறவாளாக்கும்னு தெரிஞ்சுட்டோம். விஷ்ணுவோடு அம்சபூதர்களாயிருக்கிற நீங்கள் தேவர்ஷிகளாக்கும், அதே மாதிரி இந்திரியங்களை அடக்க தெரிஞ்சவாளாக்கும். உங்களை
சேவிக்கிறதுக்கு வந்தவர்கள் கிடையாது. நாங்கள் தேவேந்திரன் எங்களை சொல்லி அனுப்பினதாக்கும், உங்களோடு தபச முடக்கணும் அப்படின்னாக்கும் எங்களை சொல்லி விட்டது. 42வது ஸ்லோகம். பாக்யேன கேன யுவயோ கில தர்ஷனம் ந சம்பாதிதம் ந விதிதம் கலு சஞ்சிதம் தத் சித்தம் சமம் நிஜஜனே விஹிதம் யுவாப்யாம் அஸ்மத்விதே கில கிருதாகசிதாபமுக்தம். அப்படியே துஷ்ட சிந்தனையோடு கூடி வந்த எங்களுக்கு உங்களை தரிசிக்கிறதுக்கு சாதிச்சது எங்களோட பாக்கியத்தாலியாக்கும். எத்தனையோ ஜென்மாந்தர புண்ணியமாக்கும் உங்களை பார்த்தது. அது மட்டுமில்லை, நாங்கள் செஞ்ச அபராதத்தை தெரிஞ்சுண்டு எங்களை நீங்கள் சபிக்கலை, எங்களை நீங்கள் துரோகிக்கலை. உங்களோட அந்த பொறுமை சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாயிருக்கு. 43வது ஸ்லோகம். 43வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் 2 லைன் தேவர்கள் நரநாராயணர்கள் கிட்ட ஸ்துதிச்சு சொல்றதாக்கும். அதுக்கப்புறம் வியாச பகவான் கண்டினியூ பண்றதாயிட்டு அடுத்த 2 லைன். 43வது ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் 2 லைனோட அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறம் அதனோட கண்டினியூஷனை பார்க்கலாம். குர்வந்தி நைவ விபுதாஸ்தபசோ வ்யயம் வைஷாபேன துச்ச ஃபலதேன மகானுபாவா. ரொம்ப ரொம்ப சிரேஷ்டர்களா இருக்கிற ஞானிகள், அவளோட தபசக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக்கும். அடுத்தவாளை சபிச்சானா தபசக்தி கம்மியா போயிடும். அதனால அடுத்தவாளை சபிச்சு அந்த தபசக்தியை குறைச்சிக்க மாட்டா. அதனாலேயாக்கும் நாங்கள் தப்பிச்சோம், இல்லைன்னா நீங்கள் எங்களை சபிச்சிருப்பேளே அப்படின்னு சொல்லாம சொல்லறா. நாங்கள் இந்த அளவுக்கெல்லாம் உங்களை துரோகிச்சிட்டும் நீங்கள் எங்களை சபிக்கலை, எங்களை துன்புறுத்தலை. உங்களோட பொறுமை அப்படிங்கிறது எங்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குறது. சிரேஷ்டர்களாயிருக்கிற ஞானிகள் அவளோட தபசக்திய வீண் பண்ண மாட்டா. 43வது ஸ்லோகத்திலேயே வியாசர் இப்ப கண்டினியூ பண்றதாயிட்டு பாக்கிறோம். இத்தம் நிஷம்ய வஜனம் சுரகாமினீனாம் தௌ ஜதுர்முனிவரோ வினயானதானாம். நரநாராயணர்கள் அப்சர ஸ்திரீகளோடு இந்த மாதிரி இருக்கிற ரொம்ப ரொம்ப பவ்யமாயிருக்கிற வாக்குகளை கேட்டுட்டு அவாகிட்ட சொன்னார். 44வது ஸ்லோகம். பிரீதௌ பிரசன்னவதனௌ ஜிதகாமலோபௌ தர்மாத்மஜௌ நிஜ தபோருஜி சோபிதாங்கௌ. வியாச பகவான் இங்க சொல்லவாக்குமே சொல்றார். நரநாராயணர்களோடு தபசால சரீரத்துக்கு ரொம்ப ரொம்ப தேஜஸ் வந்த அவ நரநாராயணர்கள் நன்னா தபசு பண்ணினாலே அந்த அவளோட தபசால அவளோட சரீரத்துக்கு நிறைய தேஜஸ் வந்துடுத்து. அதனால அவ அந்த தர்மனோடு புத்திரர்களா இருக்கிற நரநாராயணர்கள் காம குரோதங்களா இருக்கிற ஷட்விகாரங்களை ஜெயிச்ச
நரநாராயணர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான முகபாவத்தோடு கூடி இருக்கிற, சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற அந்த முனிசிரேஷ்டர்கள் அந்த அப்சர ஸ்திரீகள் கிட்ட இப்படி அவ வினயத்தோடு கூடி சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு அவாகிட்ட இப்படி சொன்னா அப்படின்னு வியாச பகவான் இங்க சொல்றார். அடுத்தது நரநாராயணர்கள் என்னவாக்கும் சொன்னா அப்படிங்கிறது. நரநாராயணாவூஜுதுஹு ப்ருவந்து வாஞ்சிதான் காமான் ததாவஸ்துஷ்டமானசோ. உங்களுக்கு என்னவாக்கும் ஆசை அப்படின்னா அந்த வரத்தை கேட்டுக்குங்க, சந்தோஷத்தோடு கூடிட்டு உங்களுக்கான வரத்தை நாங்க கொடுக்கிறோம். ரெண்டு பேரு சேர்ந்தாக்கும் இங்க சொல்லறா. அதனாலயாக்கும் நரநாராயணவ் ஊஜதுஹு அதை சேர்த்தியாக்கும் இங்க பாக்கிறோம். நரநாராயணாவூஜதுஹு ரெண்டு பேரும் சேர்ந்து தேவர்கள்கிட்ட இப்படி சொன்னா, உங்களுக்கு என்னெல்லாமாக்கும் வேணும் அப்படிங்கிற வரத்தை நீங்கள் எங்கிட்ட கேட்டுக்குங்க, நாங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தோடு கூடிட்டு அந்த வரத்தை கொடுக்கிறோம். நாற்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம். யாந்து ஸ்வர்க்கம் கிரஹீத்வேமா உர்வஷீம் சாருலோஜனா உபாயனமியம் பாலா கச்சத்வத்ய மனோஹரா. அழகாயிருக்கிற இந்த உர்வசியையும் கூட்டின்ற சொர்க்கத்துக்கு வைக்குங்கோ. தேவேந்திரனுக்கு நான் கொடுத்த சம்மானமாயிட்டு இதை கொண்டு வைக்குங்கோ. 46. தத்தாவாப்யாமகவத பிரீணனாயோரு சம்பவா சொஸ்தியஸ்து சர்வதேவேப்யோ யதேஷ்டம் பிரவ்ரஜந்து ஜ. தொடையிலேந்து உண்டான இவளை இந்த உர்வசிய இதா இந்திரனுக்கு சந்தோஷத்துக்காயிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கூடிட்டு தரோம், வாங்கிக்குங்கோ. சகல தேவர்களுக்கும் நல்லது பவிக்கட்டும், நீங்கள் உங்க விருப்பப்படி வைக்குங்கோ அப்படின்னு நரநாராயணர்கள் சொன்னா. എന്നിട്ട് சொன்னா, ந கஸ்யாபி தபோ விக்னம் பிரகர்த்தவ்யமத பரம். இனிமேல் ஆரோடு தபசையும் நீங்கள் முடக்க கூடாது. ந கஸ்ய அபி தபோ விக்னம் பிரகர்த்தவ்யம் அதஹ பரம். ந கஸ்யாபி தபோ விக்னம் பிரகர்த்தவ்யமத பரம். இனி முதலுக்கு ஒருத்தரோடு தபசையும் முடக்கிறதுக்கு நீங்கள் கிளம்பி போகப்படாது அப்படின்னு நரநாராயணர்கள் அந்த தேவ சுந்தரிகள் கிட்ட சொன்னா. தேவ்யா ஊஜுஹு. தேவஸ்திரீகள் இப்போ நரநாராயணர்கள் கிட்ட சொன்னா. அதனால தேவ்யா ஊஜுஹு. 47வது ஸ்லோகம். क्व गच्छामो महाभागा प्राप्तास्ते पादपङ्कजं नारायणसुरश्रेष्ठा भक्त्या परमया मुदा. हे श्रेष्ठा, தேவசிரேஷ்டா நாராயணா, பக்தியோடும் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடும் கூடிட்டு உங்களோடு பாதத்துல வந்து சேர்ந்த நாங்கள் இனி எங்க போறதுக்காக்கும்? நாங்கள் இனி எங்கும் போகல, இங்கேயே இருக்கோம். 48வது ஸ்லோகம். வாஞ்சிதம் சேத்வரம் நாதா ததாசி மதுசூதனா துஷ்ட கமலவத்ராட்சா பிரவீமோ மனசேப்சிதம். ஹே மதுசூதனா, கமலபத்ராட்சா, நாதா, ஆசிச்ச வரம் நன்னா சந்தோஷத்தோடு கூடி தருவேள் அப்படின்னா மனசில் இருக்கிற ஆசை என்னவாக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லுறோம் அப்படின்னு அந்த தேவலோகத்து ஸ்திரீகள் எல்லாம் சொன்னா. 49வது ஸ்லோகம்.
பதிஸ்துவம் பவ தேவேஷா வரமேனம் பரந்தபா பவாம பிரீதியுக்தாஸ்துவாம் சேவிதும் ஜெகதீஸ்வரா. பரந்தபனாயிருக்கிற தேவேஸ்வரா, நீங்கள் எங்களோடு கணவராயிட்டு பவிக்கணும், இதாக்கும் எங்களுக்கு தேவையான வரம். பிரபஞ்சத்துக்கே ஈஸ்வரனாயிருக்கிற பகவானே, நாங்கள் சந்தோஷத்தோடு கூடிட்டு உங்களை சேவிக்கிறவர்களாக தீரணும். 50வது ஸ்லோகம். त्वया चोत्पादिता नार्या सन्त्यन्याश्चारुलोचना उर्वश्याद्यास्तदायान्तु ஸ்வர்க்கம் வை பவதாத்யயா. நீங்கள் சிருஷ்டிச்ச உர்வசி தொடங்கின 16,000க்கு மேற்பட்ட அழகாயிருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் உங்களோடு அந்த கல்பனை ஆத்மையை சுவீகரிச்சு சொர்க்கத்துக்கு போகட்டும், நாங்கள் இங்கேயே நிற்கிறோம் அப்படின்னு தேவலோகத்து அழகிகள் எல்லாம் நரநாராயணர்கள்கிட்ட சொன்னா. நாங்கள் போக மாட்டோம், இங்கேயே தான் இருப்போம். நீங்கள் சிருஷ்டிச்சேளே, உர்வசிய சிருஷ்டிச்சேள், அதே மாதிரி 16,000க்கு மேல அழகிகளை சிருஷ்டிச்சேள், அவளெல்லாம் சொர்க்கலோகத்துக்கு நீங்கள் சொல்லி அனுப்பிச்சுக்குங்க. 51வது ஸ்லோகம். ஸ்திரீணாம் ஷோடசசாஹஸ்ரம் திஷ்டத்வத்ர சதார்த்தகம் சேவாம் தேத்ர கரிஷ்யாமோ யுவயோஸ்தாபசோத்தமோ. தாபச உத்தமர்களாயிருக்கிற நரநாராயணர்களே, காமதேவனோடு கூட வந்த 16,050க்கு மேல வர பெரிய படை இருக்கே, ஸ்திரீகளோடு கூட்டம். அவ இங்க நிக்கட்டும், எங்களோடு கூட அவளும் இங்க நின்று உங்க 2 பேரையும் சேவிச்சுண்டு நாங்கள் எல்லாரும் இங்க இருக்கோம் அப்படின்னு ரெம்பையும் திலோத்தமையும் எல்லாம் நரநாராயணர்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றா. நீங்கள் சிருஷ்டிச்ச 16,000க்கு மேற்பட்ட அழகிகளை, அதே மாதிரி உர்வசிய எல்லாரையும் தேவலோகத்துக்கு அனுப்பிச்சுக்குங்க. காமதேவனோடு கூடி வந்த 16,050 தேவஸ்திரீகளும், அதே மாதிரி ரெம்பையும் திலோத்தமையாயிருக்கிற நானும் எல்லாரும் இங்க உங்களை சேவிச்சுண்டு இருந்துக்கிறோம். இனி ரெம்பையாக்கும் சொல்லறா அப்படின்னாக்கா, திலோத்தமையும் ரெம்பையாயிருக்கிற நானும் காமதேவன் கூட வந்த 16,050 தேவஸ்திரீகளும் இங்கேயே இருக்கோம் உங்களை சேவிச்சுண்டு அப்படின்னு சொன்னா. 28வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோமே, 16,050க்கு மேல வர பெரிய காமதேவனோடு அந்த படைய பார்த்து நரநாராயணர்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டா அப்படின்னு. இப்போ அந்த தேவஸ்திரீகள் எல்லாரும் இங்கேயே இருக்கோம்னாக்கும் இப்போ நரநாராயணர்கள் கிட்ட சொல்லின்னு இருக்கா, உங்களை விட்டுட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு. 52வது ஸ்லோகம். வாஞ்சிதம் தேஹி தேவேஷா சத்யவாக்பவ மாதவா ஆசாவங்கோ ஹி நாரீணாம் ஹிம்சனம் பரிகீர்த்திதம். பகவான் மகாவிஷ்ணுவாக்கும் அப்படின்னு அவ புரிஞ்சுண்டுட்டா. நரநாராயணர்கள் பகவான் மகாவிஷ்ணுவோட அம்சமாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டுட்டா. அதனால சொல்றா, தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கிறவரே மாதவா, எங்களோடு இந்த விருப்பத்தை சாதிச்சு தரணும். நாங்கள் நினைக்கிறதெல்லாம் நடத்தி தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவேள் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதனால ஆசை கொடுத்து அதை கெடுக்கக்கூடாது. ஆசை கொடுத்து அந்த ஆசையை நிறைவேற்றி தரலை அப்படின்னாக்கா
ஸ்திரீகளை கொல்லறதுக்கு துல்லியமாக்கும் அப்படின்னாக்கும் சொல்லறா. ஆனை கொடுத்தாலும் ஆசை கொடுக்கப்படாது. ஆசை கொடுத்தானாக்கா அதை சாதிப்பிச்சு தரணும். அதனால நாங்களெல்லாம் இங்கேயே இருக்கோம். எங்களுக்கெல்லாம் இப்போ உங்க கூட இருக்கிறதுக்கே ஆசை வந்தாச்சு. இனி நாங்கள் தேவலோகத்துக்கு திரும்பி போக மாட்டோம். தேவலோக சௌக்கியம் எங்களுக்கு வேண்டாம். 53வது ஸ்லோகம். காமார்த்தானாம் ச முனிபிர் தர்மஜ்ஞைஸ்தத்வதர்ஷிபி பாக்யயோகாதிஹ ப்ராப்தா சொர்காத் பிரேம பரிப்ளுதா. முக்கியமாக அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆசைகள் உண்டானா அந்த ஆசைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பு, பிரேக்கு உண்டாகப்படாது. முனிசிரேஷ்டர்களான நீங்க 2 பேரும், நரநாராயணர்களான நீங்கள் தர்மஜர்களாக்கும் தத்துவதர்ஷிகளாக்கும் முனிகளாக்கும். உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், தெரியாததொன்னும் இல்லை. ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் எங்களுக்கு இருக்கிறதுனாலேயாக்கும் சொர்க்கலோகத்திலேருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம், உங்களை பார்த்தோம். அதனால இனி நாங்கள் சொர்க்கலோகத்துக்கு திரும்பி போக மாட்டோம். அதனால எங்களை நீங்கள் இங்கேருந்து அனுப்பக்கூடாது. ரெம்பையும் திலோத்தமையுமாயிருக்கிற நாங்கள் 2 பேரும் இங்கேதான் இருக்க போறோம். எங்களோடு கூட வந்த காமதேவன் எங்களோடு கூட கூட்டிட்டு வந்த 16,050க்கு மேற்பட்ட தேவஸ்திரிகளும் இங்கதான் இருக்க போறா. நாங்கள் எல்லாருமா சேர்ந்துட்டு உங்களை சுശ്രൂஷை பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா. 54வது ஸ்லோகம். தியக்தும் நார்ஹசி தேவேஷா சமர்த்தோசி ஜகத்பதே. இப்படின்னு அவ சொன்னா. 54வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வரைக்கும் அந்த தேவஸ்திரிகள் சொல்றதாக்கும் பார்க்கிறோம். ஹே தேவர்களோடு ஈஸ்வரனாயிருக்கிற பரம்பொருளே, ஜெகல்பதே, எங்களை கைவடிய கூடாது, உபேட்சிக்க கூடாது. எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற பகுத்தறிவு இருக்கிறவராக்கும் நீங்கள். அதனால துஷ்ட புத்தியோடு கூடி இருக்கிற தேவேந்திரனோடு அந்த தேவலோகத்துக்கு எங்களை திரும்ப அனுப்பாவங்கோ. நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம். நீங்கள் சிருஷ்டிச்ச உர்வசியையும் நீங்கள் சிருஷ்டிச்ச 16,000க்கு மேற்பட்ட ஸ்திரீகளையும் நீங்கள் தேவலோகத்துக்கு அனுப்பிடுங்கோ. நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம். அதுக்கு நாராயண மகர்ஷி பதில் சொல்றதாக்கும் 54வது ஸ்லோகத்துல 2வது லைன். 54வது ஸ்லோகத்துல 2வது லைனு நாராயண ரிஷி சொல்ற மாதிரியாக்கும் இருக்கு. பூர்ணம் வர்ஷ சஹஸ்ரம் தூ தபஸ்தப்தம் மயாத்ரவே. கம்ப்ளீட் ஆயிட்டு 1000 வருஷம் நான் இங்கே உட்காந்து தபசு பண்ணினேன் அப்படின்னு சொல்றார். 55வது ஸ்லோகம் 56வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு. அது வரைக்கும் நாராயண ரிஷி அப்சர ஸ்திரீகள் கிட்ட சொல்ற மாதிரியாக்கும் இருக்கு. அதனால 55வது ஸ்லோகம். ஜிதேந்திரியேன சார்வங்க்ய கதம்பங்கம் கரோம்யதா நேச்சா காமே சுகே காஜித் சுகதர்ம விநாசகே. அழகாயிருக்கிற தேவலோக பெண்மணிகளே, இந்திரியங்களை ஜெயிச்ச நான் எப்படி இந்திரியங்களுக்கு அடிமைப்படுவேன்? சுகதர்மங்கள் நசிப்பிக்கிற சுகமாயிருக்கிற தர்ம கர்மங்களை நசிப்பிக்கிற காம சுகத்துல எனக்கு கொஞ்சம் கூட நாட்டமில்லை. எனக்கு பரபிரம்ம லயனமாக்கும் விருப்பம் அப்படின்னு சொல்றார் நாராயண ரிஷி. 56வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனும் அவரு சொல்ற மாதிரி தான் சொல்லப்படுறது. பசூனாமபிசாதர்மே ரமதே மதிமான் கதம். இந்த விஷயத்துல அதானது காமசுகம் அப்படிங்கிற விஷயத்துல துல்லியமான தாற்பயம் அப்படிங்கிறது மிருகங்களுக்கும் இருக்கு.
காமசுகம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வ உயிரினங்களுக்கும் இருக்கு. புத்தி இருக்கிறவனாக்கும் மனுஷன், புத்தி உபயோகிக்கிறவனாக்கும் மனுஷன். அப்ப புத்தி இருக்கிறவா எப்படி ஆக்கும் இந்த காமசுகத்துல இன்வால்வ் ஆவா? அவளுக்கு அந்த புத்திய உபயோகிச்சு பகவானில லயிக்கணும்னு தானே தோணும் அப்படின்னு ரிஷி கேட்கிறார். அதுக்கு அப்சர ஸ்திரீகள் பதில் சொல்றதாக்கும் 56வது ஸ்லோகத்துல 2வது லைன். சப்தாதீனாம் ச பஞ்சானாம் மத்யே ஸ்பர்ஷ சுகம்பரம். ஸ்பர்ஷம் தொடங்கின ஸ்பர்ஷம் கந்தம் ரூபம் இப்படி எல்லாம் உண்டு குண விஷயங்கள். அந்த குண விஷயங்களில ஸ்பர்ஷ சுகம் அப்படிங்கிறதாக்கும் உத்தமம் அப்படின்னு அவ சொன்னா. എന്നിട്ട് அவ சொல்றா 57வது ஸ்லோகம். ஆனந்தரசமூலம் வை நான்யதஸ்தி சுகம் கில அதோஸ்மாகம் மகாராஜா வஜனம் குரு சர்வதா. ஸ்பர்ஷ சுகமாக்கும் ஆனந்தத்தோடு முக்கியமான விஷயம் அது மாதிரி வேறொரு சுகம் இல்லவே இல்லை. அதனால நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யுங்கோம் அப்படின்னு நரநாராயண ரிஷிகள் கிட்ட அப்சர ஸ்திரீகள் சொல்றது. நாங்கள் இங்கேயே இருக்கோம் அப்படின்னு. 58வது ஸ்லோகம். நிர்பரம் சுகமாசாத்ய சரஸ்வகந்தமாதனே யதி வாஞ்சசி நாகம் த்வம் நாதிகோ கந்தமாதனாத் ரமஸ்வாத்ர சுபே ஸ்தானே பிராப்ய சர்வாசுராங்கனா. சம்பூர்ணமான சுகம் அனுபவிச்சுண்டு ஸ்பர்ஷ சுகம் அனுபவிச்சுண்டு கந்தமாதனத்துல நீங்கள் இருங்கோம் அப்படின்னு நரநாராயணர்கள் கிட்ட அப்சர ஸ்திரீகள் சொல்லறா. சொர்க்கமாக்கும் ஆசைப்படுறோம் அப்படின்னாக்கா அது கந்தமாதனத்தை விட பெருசு கிடையாது, அது எங்களுக்கு தெரியும். அதனால நாங்கள் அத்தனை பேரும் எல்லா தேவஸ்திரீகளோடும் கூடி சேர்ந்து நரநாராயணர்களே நீங்கள் இந்த சுபமான கந்தமாதன பர்வதத்துல சந்தோஷமாக வசியுங்கோம் அப்படின்னு அப்சர ஸ்திரீகள் நரநாராயணர்கள் கிட்ட சொல்லுறா. இப்படி சொல்லிட்டு சதுர்த்த ஸ்கந்தத்துல 6வது அத்தியாயம் முடிவடைகிறது.